பலமான, சிங்கத்தை விட பல மடங்கு வேகமா ஓடக்கூடிய, சிங்கத்தை விட பல மடங்கு தந்திரமான விலங்குகள் காட்டுல இருக்கும் பொழுது சிங்கம் ஏன் தெரியுமா காட்டுக்கு ராஜாவா இருக்கு? சிங்கத்தோட மன உறுதியும் தீவிரமா செயல்படக்கூடிய தன்மையும் தான் காரணம். இப்ப நான் சொல்ற இந்த விஷயத்த ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. பிறரோட பலத்தையும் பிறரோட வேகத்தையும் பிறரோட தந்திரத்தையும் பார்த்து பயந்த அப்படின்னா நீ ஒரு புழுவா கூட மதிக்கப்பட மாட்ட அப்படிங்கிறத நல்ல ஆழமா மனசுல ஏத்தி வச்சுக்கோ. உனக்கு ஒருத்தர் வலியை கொடுப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி மட்டும் நீ தோத்து போய் நிற்காத. ஏன்னா உனக்கு அவங்க வலியை கொடுக்க காரணமே நீ தோத்து போயிட்டு அவங்க கிட்ட அடி பணிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். எப்பவுமே நம்மளை தோத்து போனோன்னு நினைக்கிறவங்க முன்னாடி தோத்து போய் நிற்கக்கூடாது. நாம யாரால வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனா நம்மளை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி தோத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே நாம ஒரு புழு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறது தான் ஆக சிறந்த சாதனையாவே இருக்க முடியும். நம்மள ஒருத்தர் தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? நாம தான் அதை நமக்குள்ள அனுமதிக்கிறோம். நம்மளோட மனதோட திடத்தையும் தைரியத்தையும் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க வந்து நம்மளை தோற்கடிக்கவும் முடியாது, நாம அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டோம். உன் தோல்விக்கு நீ பிறரை காரணம் காட்டுவதற்கு முன் உன் தோல்விக்கு நீ எந்த வகையில் காரணமாகிறாய் என்று யோசிக்கும் பொழுது உன் யோசனை ஏதோ ஒரு விதத்தில் உன் வாழ்வுக்கு உயர்ந்த சில செயல்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. அதே போல் வானம் முட்டும் என்று நினைப்பவனால் சிகரத்தை ஏற முடியாது. வானம் எப்படி எல்லையற்று பறந்து விரிந்து இருக்கிறதோ அது போல நம் மனமும் எல்லையற்று பறந்து விரிந்த பேராற்றல் கொண்டது என்று நினைக்கும் ஒருவனால் இந்த வாழ்க்கை என்னும் சிகரத்தை மிக சுலபமாக சென்றடைய முடியும். வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நாம ஒரு செயலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வர்றது. ஆனா தோல்வி அப்படிங்கிறது அந்த செயலை செய்யும் பொழுது வெற்றி பெறுவோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது இல்லையா, அங்கேயே வந்து விடுகிறது. சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவன் வெற்றி பெற்றவுடன் ஓய்ந்து விட மாட்டான். அவனின் வெற்றி கொண்டாட்டமே அடுத்து அவன் வெற்றி பெறுவதற்கு முன் எடுக்கும் ஓய்வே ஆகும். பல நேரத்துல நாம யாரு முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மனசு கிட்டதான். ஏன்னா மற்றவங்களை பார்த்து மனசு பயந்து அந்த மனசு நமக்கு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்குது. ஆனா மனசை தைரியமான பாதையில நம்ம திருப்பி விடணும். சாதிச்ச பல மனிதர்களை நாம பார்க்கணும், அவங்கள நாம படிக்க ஆரம்பிக்கணும். அவங்களோட வாழ்க்கையை நம்ம படிக்க 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 நம்மளோட வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். பல கரடு முரடான பாதைகளை கடந்துதான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தெளிவு நமக்கு வரும். ஸோ சாதனையாளர்களை படிக்க கத்துக்கோங்க. வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடி எந்தவித சந்தேகமும் உங்க மனசுல இருக்கக்கூடாது. வெற்றி அப்படிங்கிறது நமக்காக மட்டும் இல்லை, நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நாம் ஒரே பதில் வெற்றி என்பதுதான் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி.